தனிப்பட்ட முறையில் நான் கேப்டன் அவர்கள் மீது மிகுந்த அன்பும் பற்றும் பாசமும் என்று நேசித்தவன். என் மேல அவருக்கு தனிப்பட்ட பிரியம் எப்போதும். அதுல தவசி படத்திற்கு நான் தான் உரையாடல் எழுதினேன். அதில் அப்ப அவர் மேல இருந்த அதீத பிரியத்தினாலதான் நான் அந்த துளசி வாசம் மாறினாலும் மாறும் தவசி வார்த்தை மாற மாட்டாருன்னு அந்த வசனத்தை நான் எழுதினேன். அப்ப புயல் அடிச்சு கூட பொழைச்சவன் இருக்கேன், அந்த பூவதி அடிச்சு பொழைச்சவன் இல்லைன்னு சொல்லிட்டு எழுதுனது நான் தான். அப்ப அண்ணன் நாசர் கேப்டன் அவர்கள்ட்ட தவசி நீ என்ன வேணும்னே அவமானப்படுத்துற அப்படின்னு. இல்லை, நீ வேணாம் தாண்டா அவமானப்படுத்துறேங்கிறதெல்லாம் அது உரையாடலாம் என்னை ரொம்ப பாராட்டி ரசிப்பாங்க. அது எங்களுக்குள்ள ஒரு எல்லாம் கடந்த அன்பும் பாசப்பிணைப்பும் இருந்தது. அது நாங்கள் ஒரே மண்ணின் மக்களாக இருந்தது கூட இருக்கலாம். மேடையில் பேசி ரொம்ப அவரை பற்றி நீங்கள் தொடர்ந்து இங்கே இல்லை பல இடங்கள்ல சிலாகித்து பேசியிருக்கீங்க. சினிமாவில் அவர் செஞ்ச சாதனைகள் பல இடங்கள்ல அந்த ஒரு பாட்டை குறிப்பிட்டு பாடுவீங்க. இளையராஜா வச்சு ஒரு பாட்டு அந்த சின்ன கவுண்டர் படத்தில் ஒரு பாடலை மட்டும் அவர் இறுதியாக இல்லை நீங்க அந்த பாட்டு வரி எல்லாருக்கும் அமைஞ்சிருது. இப்போ நீங்க ஒருத்தருக்கு எழுதுனா மிகையா தெரியும். இப்போ ரொம்ப நம்ம சொல்லுங்க ரொம்ப ஓவர்ரா அப்படின்ட்டு அவருக்கு எது எழுதினாலும் பொருந்தும். நீங்க ஒரு படத்துல ஒரு பாட்டு என் மன்னவர் நடந்து வந்தா மணி உதிரும் தன்னால அவர் நடந்து வரும்போது அது யாரும் மறுக்க முடியாது. இப்ப அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே அந்த வரிக்கு ஏற்ப உள்ளவர் இவரு. அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா ஆளு ஜண்டிகா கம்பீரமா இருப்பாரு, ஒளிய உருவம் பெருசா இருக்கும், உள்ள ரொம்ப குழந்தைத்தனமானவர். அவர் பழைய பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப வெகுளியான மனிதன். அவரு தன் கடுமையான உழைப்பால எந்த பின்புலம் இல்லாம அந்த உயரத்துக்கு வந்தவர். இவரு அவருடைய பண்பை ஆக சிறந்த குணத்தை சொல்லிக் கொண்டே இருக்கலாம். அதாவது அடுத்தவன் பசி பொறுக்காத ஆக சிறந்தவனா இருக்க முடியும். அப்படி அவரு அடுத்தவன் பசிக்காக சிந்தி கவலைப்படுவார். அப்படி நிறைய பேசுவோம். ஏன்னா ஒரு மச்சின பக்கத்து வீடு, நாங்க ரொம்ப அடிக்கடி சந்திக்கும் போது சீமான் என்னை பேச விட்டு ரசிப்பாரு. நான் பேசுறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ அதுல எங்க ரெண்டு பேரும் யாரதான் கலந்துக்கிறாங்க. நீங்க எப்பவுமே வாழும்போது அந்த மகனுடைய அருமை யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு சான்றுகளை நான் வரலாறு முழுக்க சொல்லலாம். பாரதி உயிரோடு இருக்கும்போது பைத்தியக்காரன், செத்த பின்ன மகாகவி, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கேப்டனுக்கு நீங்களே நானே பாராட்ட நடத்தணும்ங்கிறது இல்லை. எங்கிருந்தோ கண்ணுக்கு தெரியாத தொலை தூரத்திலிருந்து இத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அவருடைய இறுதி பயணத்தில் நிற்கிறாங்கன்னா இதை விட உலகத்தில் அவருக்கு சிறந்த பாராட்டை நீங்கள் வழங்கிட முடியாது. அவரை நீங்க தண்ணீரால குழுவாட்டி அவர் இறுதி பயணத்தை தொடங்க முடியாது. மக்கள் தண்ணி தண்ணீரால அவர் உடலை கழுவி அனுப்பி வைக்கிறாங்க. அதுதான் அவருக்கு கிடைச்சிருக்க ஆக சிறந்த பாராட்டு. அவர் மண்ணை ஆளாம போயிருக்கலாம், ஆனால் மக்களின் மனதை நிரந்தரமா ஆண்டு கொண்டிருப்பாருங்கிறது